Hello friends, welcome to கற்றல் பயன்பாடு. ஆல்ரெடி நம்ம சேனலில் டென்சஸ் பார்ட் 1, டென்சஸ் பார்ட் 2 வீடியோஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் சிம்பிள் பாஸ்ட்? இந்த சிம்பிள் பாஸ்ட் அப்படின்றது ஒரு நடந்து முடிஞ்ச ஆக்ஷனை ரெஃபர் பண்ணுது. ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் சிங்குலராக இல்லை ப்ளூரலான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் பாஸ்ட் சென்டென்சஸை செட் பண்ணும்போது பாஸ்ட் கண்டினியூஸில் மட்டும் சிங்குலராக ப்ளூரலான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதுமானது. சிம்பிள் பாஸ்ட்டில் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் வேர்ப் ஃபார்மை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மில் வேர்ப் கூட டிட் அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், he passed the exam, they ate fruits, I called him over telephone. இந்த சென்டென்சஸை பார்த்தீங்கன்னா எங்கடா இதில் டிட் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு தோணும். அதுக்கு தான் டென்சஸ் பார்ட் 2 வீடியோவில் வேர்ப் ரூட் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அந்த வேர்ப் ரூட் ஃபார்மை இப்போது ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த லிஸ்ட்டை நல்லா லிசன் பண்ணுங்கள். இன்னும் நல்லா சொல்லப்போனால் அந்த லிஸ்ட்டை லிசன் பண்ணுறதை விட நீங்கள் மெமரி பண்ணிடுறதே நல்லது. இந்த லிஸ்ட்டை மெமரி பண்ணிவிட்டு அப்போயே கொடுத்துருந்த இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்மளுடைய பாஸ்ட் ஹேபிட்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கும் இந்த டென்ஸ் ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்லாம் நான் வழக்கமாக தியேட்டருக்கு போய்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியான சென்டென்ஸை சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி யூஸ்டு டு அப்படின்னு ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் ஐ யூஸ்டு டு கோ டு ஃபில்ம்ஸ் பிஃபோர் அப்படின்னு வரும். ஓகே, இப்போது சிம்பிள் பாஸ்ட்டை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். இந்த டாப்பிக்கில் இருந்து 20 எக்ஸசைசஸ் தரேன். கொஸ்டினுக்கு அப்புறம் ஆன்சர் ஷோ ஆகும். அந்த ஆன்சர்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்களே ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததா இப்போது பாஸ்ட் கண்டினியூஸ் பற்றி பார்க்கலாம். வாட் இஸ் பாஸ்ட் கண்டினியூஸ்? ஒரு ஆக்ஷன் பாஸ்ட் பீரியடில் ஒரு பர்டிகுலர் டைமில் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருந்ததை ரெஃபர் பண்ணுறது தான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ். சிங்கிளாக இருக்க சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வாஸ் அப்படின்னும் ப்ளூரலாக இருக்க சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வேர் அப்படின்னும் ஆட் பண்ணுங்கள். அப்படியே வேர்ப் கூட ஐஎன்ஜியை யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் லிசனிங் டு நியூஸ் அட் 8 o'clock. She was writing copy at the time. இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இந்த டென்ஸினுடைய யூசேஜ் ஒரு பர்டிகுலர் டைமில் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருந்ததை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். பட் மாடர்ன் இங்கிலீஷில் பாஸ்ட் பீரியடில் ஃபர்தராக ஒரு லாங்கர் பீரியடுக்கான சைஸை ரெஃபர் பண்ணுறதுக்கும் இந்த டென்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக, நேற்று ஈவினிங் நான் சினிமா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற சென்டென்ஸை நல்லா கவனிங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்ல வேண்டிய இந்த சென்டென்ஸ் மாடர்ன் இங்கிலீஷில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். சரி, ஓகே, இப்போது இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டாப்பிக்கில் இருந்தும் 2 எக்ஸசைசஸ் தரேன். அதை ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பற்றி பார்க்கலாம். வாட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட்? ஒரு ஆக்ஷன் நல்லா ஒரு தூரமான பாஸ்ட் பீரியடில் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணுறோம். இதில் சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி ஹேடுன்ற வார்த்தையோட வேர்பினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், he had come on leave, they had arranged a tour. இந்த சென்டென்சஸை பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி ஹேடுனும் அதை ஒட்டியே வேர்பினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்திருக்கிறத கவனிக்க முடியும். இந்த டென்ஸ் ஃபார்முக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது.
இப்போது நம்ம மேலே பார்த்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸில் பார்த்தது போலயே இந்த டென்ஸ் ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக யூஸ் பண்ணுறது கிடையாது. 2 பாசிட்டிவ் வேர்ப்ஸ் லொக்கேட் ஆன சென்டென்சஸில் ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷனை ரெஃபர் பண்ணுற வேர்ப் கூட பாஸ்ட் பர்ஃபெக்ட் அமையும். அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்க ஒரு ஃப்ரேஸ் கூட சிம்பிள் பாஸ்டில் இருக்க ஒரு ஃப்ரேஸை செட் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிளாக when I reached the station the train had gone அப்படின்ற சென்டென்ஸ்க்கு நான் ஸ்டேஷனுக்கு போய் ரீச் ஆனப்போ ட்ரெயின் ஆல்ரெடி போயிருந்துச்சு அப்படின்னும், நான் ஸ்டேஷனுக்கு போய் ரீச் ஆனேன் ட்ரெயின் போயிருச்சு அப்படின்னும் பாஸ்ட் டைமுக்கு 2 ஒப்பீனியன்ஸ் இருக்குது. இதில் அடிஷ்னலாக டிஸ்டன்ட் பாஸ்ட் இல்லைன்னா ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷன் நான் போய் ரீச் ஆனதே ட்ரெயின் போனதுக்கப்புறம் தானே அப்படின்றது. இந்த ஒப்பீனியன்ஸ் சேர்த்து சொல்லும்போது ஃபஸ்ட்டு நடந்த ப்ரோக்ராமை, அதாவது ஃபஸ்ட்டு நடந்த எவெண்ட்டை ரெஃபர் பண்ணுற வேர்பை பாஸ்ட் பர்ஃபெக்டில் கண்டிப்பாக எழுதணும். இப்படியே 2வது சென்டென்ஸ்க்கும் எழுதலாம். பை த டைம் த டாக்டர் அரைவ்டு த பேஷண்ட் ஹேட் டைட். இதில் பேஷண்ட் இறந்து போன எவெண்ட்டை ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணணும். அதனால் அந்த குறிப்பிட்ட பாட்டை பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்கிறோம். இப்படி நடந்து முடிஞ்ச எவெண்ட்டை எடுத்து சொல்கிறதுக்கு இந்த டென்ஸ் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போது ஸ்க்ரீனில் இருக்க சென்டென்ஸை லிசன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டாபிக்கான எக்ஸசைஸை நம்ம பார்க்கலாம். He complained that he had lost his chain. இங்கே ஃபஸ்ட்டாக அவன் அவனுடைய செயினை மிஸ் பண்ணியிருந்தான், அப்புறம் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணான் அப்படின்னு வரும். இதில் ஃபஸ்ட்டு எவெண்ட்டான செயின் மிஸ் பண்ணியிருந்தான் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸசைஸை பார்க்கலாமா? வாட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்? பாஸ்ட் பீரியடில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஸ்டார்ட் பண்ண எவெண்ட்டு ரொம்ப லாங் டைமாக இல்லைன்னா ரொம்ப லாங் பீரியடாக கண்டினியூஸாக பாஸ்ட் பீரியட்லேயே நடந்து முடிஞ்சது அப்படின்னு ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணுறோம். இதில் சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி ஹேட் பீன் அப்படின்னு ஆட் பண்ணணும். அப்புறம் வேர்பினுடைய ஐஎன்ஜி ஃபார்மை யூஸ் பண்ணணும். இதில் டில்ன்ற ப்ரொப்போசிஷன் இந்த டென்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. இப்போது எக்ஸசைசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த கொஷின்ஸை பார்த்து நீங்களாகவே ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இல்லையான்னு ஸ்க்ரீனில் வரக்கூடிய ஆன்சர்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் வெறுமனே வீடியோவை பார்க்குறதுனாலையோ இல்லை வீடியோவில் வரக்கூடிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை மெமரி பண்ணுறதுனாலையோ மட்டும் உங்களால் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும்னு நீங்கள் நினச்சா அது முழுக்க முட்டாள்தனம்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களே ஓனாக கொஷின்ஸை மேக் பண்ணி அதுக்கு ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். அப்புறம் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண டென்சஸ் பார்ட் 2 வீடியோக்கும் சரி, டென்சஸ் பார்ட் 1 வீடியோக்கும் சரி நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். இதே மாதிரி சப்போர்ட்டை இந்த வீடியோக்கும் அடுத்தடுத்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடிய நிறைய வீடியோஸ்க்கும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.